சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கி வரும் படம் விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது. சிவகார்த்திகேயனின் 25வது படமான இதற்கு பராசக்தி என பெயரிடப்பட்டுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தை மையப்படுத்தி இப்படம் உருவாகிறது என சொல்லப்படுகிறது. இதில் ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோரும் முக்கிய பாத்திரங்களில் நடிக்கின்றனர். படத்தின் டைட்டில் டீசரும் இன்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகம் ஒன்றின் கட்டடத்தில் பச்சையப்பன் என எழுதப்பட்டு காட்டி துவங்குகிறார். ஒரு போராட்டத்துக்கு ஆட்களை திரட்டும் நாயகன் உணர்ச்சி பொங்க முழக்கமிடுவதுடன் முடிகிறது. கண்டிப்பாக இது அரசியல் பேசக்கூடிய படம் என்பது உறுதியாக தெரிகிறது. ஆனால் இப்போது வேறு ஒரு விஷயம் இந்த படத்தின் மூலம் கவனத்திற்கு வந்துள்ளது. இதே நாளில் காலையில் விஜய் ஆண்டனி நடிப்பில் அருண் பிரபு இயக்கி வரும் படத்தின் தலைப்பு சக்தி திருமகன் என அறிவிக்கப்பட்டது. விஜய் ஆண்டனிக்கும் இப்படம் 25வது படம். இப்போது 2 படங்களுக்கும் தலைப்பு விஷயத்தில் ஒரு சின்ன உரசல் வந்துள்ளது. தமிழில் விஜய் ஆண்டனி படத்திற்கு சக்தி திருமகன் என தலைப்பு இருந்தாலும் தெலுங்கு உட்பட மற்ற மொழிகளில் பராசக்தி என பெயரிடப்பட்டுள்ளது.